Hi fam, today we see modals. Modals always depend upon a finite verb. The modals are will, would, may, might, can, could, shall, should and must. There are four semi-modals. They are could, used to, ought to, dare. Let's see the difference between could versus used to. ஸோ இப்போ குட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா எபிலிட்டி இன் த பாஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டேலண்ட்டு இப்போ வந்து அது கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், வென் ஐ வாஸ் அ கிட் ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த லேக். நான் குழந்தையா இருக்கும்போது அந்த ஏரி பக்கமாக இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஸ்விம்மிங் பண்ணுவேன். அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது தான் நான் வந்து அந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் பண்ணது கிடையாது. இப்போ யூஸ் டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு ஹேபிட்ஸ். இப்போ ஸ்விம்மிங்கிறது வந்து ஒரு எபிலிட்டி. அப்போ ஸ்விம்மிங் பூலுங்கிறது என்னது, அது ஒரு பிளேஸ், நம்ம வந்து வழக்கமாக போகிற ஒரு பிளேஸாக இருக்கலாம். பாஸ்ட் ஹேபிட்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ். Describes actions or situations that happen regularly in the past. For example, when I was a kid I used to go to the swimming pool. அதாவது நான் குழந்தையா இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போயிருக்கிறேன், இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைனா when I was 10 years old I used to go to the dancing class not now, which means நான் அப்போ போயிருக்கிறேன், இப்போ நான் போகலைன்னு அர்த்தம். Do the exercises in the comment section. Thank you.